பாமகவின் மூத்த தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி.கே. மணி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு கலந்துரையாடலாம். ஐயா, பாமக கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்றால் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கூட ராஜினாமா செய்ய தயார்னு சொல்லியிருக்கீங்க. எதுக்குயா அப்போ ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு நீங்க கோரிக்கை வைக்கிறீங்களா? அதாவது ஒன்னா இணைஞ்சு செயல்படுங்கிறது நீண்ட நாள் கோரிக்கை. ரொம்ப காலமா அதை சொல்லிட்டு இருந்தோம், வலியுறுத்திட்டு இருந்தோம். 4-5 மாசமா ரொம்ப முயற்சி எடுத்தோம். அது நடக்காம நீங்க செயல்பாடு தனித்தனியா போயிடுச்சு. ஆனா நீங்க மக்கள் மத்தியில் என்ன நிலைமைன்னு சொன்னா, மருத்துவரையா தான் எங்களுக்கு முகவரி, மருத்துவரையா தான் அடையாளம், மருத்துவரையா தான் எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதனால மருத்துவரையா தலைமையில் வலிமையா செயல்பட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில அங்கிருந்து என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, மருத்துவரையாவோடு சில தீய சக்திகள் இருக்கிறாங்க. அந்த தீய சக்திகள் வெளியேறினா நான் கூட வந்து ஐயா கூட பயணிப்பேன்னு சொல்லி தகவல் சொன்ன உங்களுக்கு தெரியும். இப்படி இந்த தீய சக்திகள் யார் யாருன்னு சொன்னா நாங்கள் வெளியேறிக்கிறோம், ஒன்னா வந்து சேர்ந்தா மகிழ்ச்சின்னு தான் அன்னைக்கும் சொன்னோம். அதுக்கு பிறகு இப்ப என்ன சொல்லப்படுறாங்கன்னா, அந்த தீய சக்திகள் அரசியல் இருந்து வெளியேற வேண்டியதில்லை, இந்த ஜி.கே. மணி அருள் சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ண போகுதுன்னு ஒரு தகவல் வெளிவந்துச்சு ஊடகங்கள் மூலமா. அதுக்கு இப்ப நாங்க விடை சொல்றோம். ஒன்னா சேர்ந்து நாங்க ஐயா கூட தான் பயணிப்போம், ஒற்றுமையா இருப்போம், ஐயா சொல்றதை கேட்போம்னு சொன்னா அதுக்கு ஜி.கே. மணி ராஜினாமா பண்ணோம், உடனே ராஜினாமா பண்றோம். அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஒன்றும் பெரியது எங்களுக்கு மகிழ்ச்சியோ அல்லது பெரிய பதவியோ அதனால ஆதாயமா நாங்க எதிர்பார்க்கல. ஐயா கூட வந்தா மகிழ்ச்சி, ஐயா கூட இருக்கிறது நாங்க ஒன்றும் தடையா இருக்கல, அதுக்கு முட்டுக்கட்டையும் போடல. ராஜினாமா பண்ணோம், ராஜினாமா பண்றோம். நாளைக்கு வந்து சேர்ந்து ஐயா நீங்க தான் உங்க கூட இருந்து பயணிக்கிறேன், நீங்க சொல்றது கேட்கறேன் சொல்லட்டும். உடனே அடுத்த வினாடியே அரசாங்கத்தில் பேரவைத் தலைவர்கிட்ட போய் நாங்கள் கடிதம் கொடுத்துட்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றிணைந்த பாமக தான் கரை சேர முடியும் நீங்க நம்புறீங்களா? அது ஒன்றிணைந்த பாமகன்னு சொல்றதுக்கு அதுக்கு ஜி.கே. மணி பிரிவினை ஜி.கே. மணி தான் பிரிக்கிறான்னு சொன்ன ஜி.கே. மணி இது முழுக்க பொய்யான வதந்தி திட்டமிட்டு சதி செயலாக தான் பார்க்கிறோம். ஆனா ஒன்னா சேரணும்னு சொன்னா யாரு கையிலும் இல்லை, 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தா தான் பேசினாதான் முடிவாங்க. அதை விடுத்துட்டு ஜி.கே. மணி காரணம்னு சொல்றதுல மக்கள் நம்பக்கூடாது. இது பொய்ங்கிறத ஒரு தன்னிலை விளக்கமா உங்க மூலம் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இணைவது தொடர்பாக ராமதாஸ் ஐயா அவருடைய நிலைப்பாடு என்னமா இருக்கு? அதான் 2 பேர்த்தையும் தான் கேட்கணும், அவங்க தான் முடியுது, நாங்க சொல்ல முடியாது இல்லையா. இணைவது என்பது அவங்க 2 பேர் கையிலேயே இருக்குது, யார் கையிலேயும் இல்லை. திமுகவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குதா? எந்த கட்சி கூடவும் மருத்துவரையா பேசல. இது தவறான, இதுவும் அதே மாதிரி தவறான வதந்தியை பரப்புறாங்க. கூட்டணி குறித்து மருத்துவரையா அவர்களோ ஜி.கே. மணியோ பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் யாருடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை. கூட்டணி பேசுவதற்கு, வெற்றி கூட்டணி அமைப்பதற்கு மருத்துவரையாவுக்கு முழு அதிகாரம் கொடுத்திருக்கிறது பொதுக்குழு. அதனால மருத்துவரையா அவர்கள் நல்ல முடிவெடுப்பாரு. மருத்துவரையா அமைக்கிற கூட்டணி தான் தமிழ்நாட்டின் ஆளும் கூட்டணியா, வெற்றி கூட்டணியா அமையும். விஜயனுடைய தாவேகா கட்சி வட மாவட்டங்கள்ல கணிசமா வெல்லுன்னு சொல்றாங்க. போதும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் மற்றும் சீமானுடன் செய்தியாளர் பாலன்.